நான் அப்பவே சொன்னேன், இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வித்தியாசமான வாய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வித்தியாசம்லாம் இல்லை, பட் நான் மிமிக் பண்ண போகிறவரை கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்சிருக்கும். அண்ட் நிறைய பேர் இவருடைய வாய்ஸை மிமிக் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஸ்டேஜில் நான் பண்ண போகிறது வந்து என்ன சீக்வன்ஸ் அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், எவ்வளோ பேர் எந்திரன் படம் பார்க்கல? பார்க்காதவங்க இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். எல்லாருமே 99% பார்த்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ எந்திரன் படத்துல இருந்தா ஒரு சீன் இப்போ இந்த மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். பண்ணலாமா? என்ன அவ்வளோதான் சவுண்டா? ஓகே, அந்த படத்தில் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கேட்கல? மேபி நான் இந்த சைடு கேட்குறேன். இந்த சைடு இருக்கு, உங்களுக்கு எந்த சீன் பிடிக்கும்? அது எனக்கு கிளியராக கன்வே ஆகல. நீங்கள் சொல்லுங்கள், இந்த சைடு நீங்கள் பேசுகிறது தான் கேட்க. ஓகே, நான் எந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா, பிளாக் ஷீப் அப்படின்னு ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் ஏன் கொஞ்சம் நீங்கள் கண்ணை மூடி அப்படியே கேட்டு பாருங்கள். அப்போ தான் இது வந்து அந்த படத்தில் வர அந்த சீன் மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்னைய பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்படி தெரியாது, அப்புறம் சிரிச்சிருவீங்க, காமெடியாக போயிடும் மொத்தமாக. ஓகே, அண்ட் கண்ணை மூடி அப்படியே நீங்கள் அப்படியே ஆழ்நிலை தியானத்துக்கு போயிடணும். யாரும் தூங்கிடக்கூடாது முக்கியமாக. ஸோ எந்திரனில் பர்டிகுலராக இந்த சீனில் ரஜினி சார் யூஸ் பண்ணியிருந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வாய்ஸ் தான் இப்போ இந்த மேடையில் ட்ரை பண்ண போகிறோம். அந்த பிளாக் ஷீப் சீன் இதோ உங்களுக்காக. என்ன சொன்னா வசீகரன் இங்க இல்ல போல இருக்க, ரெண்டுல ஒண்ணு தொடு. வசீகரன் இங்க தான் இருக்கா. சொல்ஜர், ரொட்டேட் யுவர் ஹெட். Black sheep. Me. Me. Washi. Me. Handmade gun. நானே செஞ்சது. நல்லா இருக்கா? முதல்ல எதை சொல்லலாம்? எப்படி என்ன கொலை பண்ணுவன்னு யோசிக்கிற அந்த மூளையவா? ஏன் சனாக்தி இருக்கிற இதயத்தையா? ரோபோ வெர்ஷன் 2.0. ஸோ இது இப்போ எந்திரன்லேருந்து பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். இதை ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக கைத்தட்டின எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இவ்வளவு நேரம் நான் உங்களோட இருந்திருக்கேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் நான் கிளம்ப போகிறேன். அண்ட் டிசிஎஸ் ஃபேமிலி அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி நான் டிசிஎஸ் கம்பெனிக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் வந்தேன். பட் இங்கே வந்து உங்களையெல்லாம் பார்த்த பிறகு எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நானும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இங்கேருந்து நான் கிளம்புறேன். ஸோ இந்த மேடையில் ஆரம்பத்துலேருந்து நம்ம ஜாலியாக பேசினது அது எல்லாமே வெறும் சிரிக்கிறதுக்கு மட்டும்தான். அதில் வந்து நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்து உங்களெல்லாம் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் சாரி. அண்ட் அது கண்டிப்பாக உங்களை வருத்தப்பட வைக்கிறதுக்காக இல்லை. அண்ட் இங்கே இந்த பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்கும்போது ஒன்று தான் தோணுது. நாங்களாம் இன்னும் விஜய் டிவியில் இருக்கோம், ஒரு பெர்ஃபார்மராக இருக்கோம், ஒரு எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண ரீசன் கிடையாது. நீங்கள்லாம் அந்த இடத்துக்கு வரல, விஜய் டிவி பக்கம் வரல. வந்திருந்தீங்கன்னா எங்களுக்குலாம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். இது மேடை பேச்சு அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய ஒர்க் ஷெடியூலையும் தாண்டி ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்டார் லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க. அண்ட் இந்த செட்டில் இருந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. அண்ட் முதல் முறையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், 8000 க்ரௌட் இருக்க ஆடியன்ஸ், 8000 ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு டைம் நான் 8000 பேர் முன்னாடி நான் முதல் முறையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் சிங்கப்பூரில் நாங்கள் ஒரு முறை விஜய் டிவி ஷோ பண்ணியிருக்கோம். 15000 பேர் ஆடியன்ஸ் இருந்தாங்க. அந்த 15000 பேர் முன்னாடி நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன சந்தோஷமும் என்ன எனர்ஜியும் இருந்ததோ அதை இந்த மேடையில் இந்த இடத்துல இப்போ நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு பெருமையை சேர்த்துறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. இதில் நானும் சின்னதாக ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற சந்தோஷத்தோடு இங்கேருந்து கிளம்புறேன். பட் இதோட அப்படியே நிற்க போகிறதில்ல, கண்டிப்பாக வருஷம் வருவேன். நீங்கள் கூப்பிடனா கூட எங்கேயோ ஒரு மூலையில் எப்படியாவது செக்யூரிட்டிகிட்ட பெர்மிஷன் கேட்டால் அந்த மூலையில் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஏன்னா 8000 ஆடியன்ஸ் உள்ள க்ரௌட் நான் இதுக்கு மேலே எங்கேயும் தேட முடியாது. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே கைதட்டின எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் இன்னும் சொல்ல போனால் கிளம்பிடுறேன்ப்பா, இருப்பையா ஒரு நிமிஷம் எமோஷனலாக பேச விடுங்களேன். ஸோ எல்லாரையுமே பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னும் சிம்பிளாக சொன்னால் தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், தேங்க்யூ.
அண்ட் இன்னொரு கூட ஸ்டைலாக சொல்லலாம். அதாவது நான் அப்படியே நானா பேசாம ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, that is a famous saying in Tamil. எல்லா புகழும் TCSK. Thank you. For the ladies in the house. For the ladies in the house.